அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரமாறு மாணவர்களுக்கானது விஞ்ஞான பாடத்துல 3வது அலகு நீர் தொடர்பாக படிச்சு கொண்டிருக்கிறோம். நீர் என்பது ஒரு இயற்கை வளம் என்று சொல்லி நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் எப்படி எல்லாம் இருக்கும் என்று சொல்லி பார்த்த நாங்க திண்மமாக, திரவமாக, வாயுவாக காணப்படலாம். நீரானது 3 நிலைகள்ல காணப்படலாம் என்று பார்க்கிறோம். திண்ம நிலையில எங்க நீர் இருக்கும், திரவ நிலையில எங்க இருக்கும், வாயுவாக எங்க இருக்கும் என்று பார்த்துட்டோம். எப்படி திண்மமாக இருந்தா கட்டியாக, அப்படி கட்டியாகனா பனிக்கட்டிகளாக, பனிமலைகளாக, பனியாறுகள், மூடு பனியாக திண்ம நிலையில நீர் காணப்படலாம். அதுவே ஒரு திரவ நிலையில இருக்க வேண்டுமாக இருந்தா ஆறுகள், குளங்கள், தடாகங்கள், நீர்வீழ்ச்சிகள், கிணறுகள் ஆகியவற்றில திரவமாக நீர் காணப்படும். வாயுவாக என்று சொன்னா வளிமண்டலத்தில நீராவியாகவோ அல்லது நாங்க சாதாரணமாக பார்க்கிற கொதி நீராவியாகவோ காணப்பட முடியும். அப்ப நாங்க இறுதியாக ஒரு பரிசோதனையும் பார்த்த நாங்க வளிமண்டலத்தில நீராவி இருக்கிறது என்பதை பரிசோதித்தல். ஒரு கண்ணாடி கிளாஸுக்குள்ள கொஞ்சம் தண்ணிய விட்டு அதுக்குள்ள ஐஸ் கட்டி துண்டுகளை போட்டு பார்க்கிறோம். அந்த கண்ணாடி குவளையில வெளி மேற்பரப்புல மங்கலாக ஏதோ படியுது. அப்ப அது என்ன நீர் என்று நாங்க பார்த்தோம்னா தண்ணி உள்ளுக்க இருந்து வெளியே வரையில அந்த நீர் ஒரு கொதி நீராவி அல்லது அது வளிமண்டலத்துல இருக்கிற நீராவி அதுல போய் படிஞ்சு எங்களுக்கு அது அப்படி தெரிகிறது. சரி, அப்ப இன்னைக்கு நாங்க என்ன படிக்க போறோம்னா நீர் பெறப்படுகின்ற மூலங்களின் அடிப்படையில வகைப்படுத்த போறோம். அப்ப மூலங்கள் என்று சொல்லிக்கல எங்க இருந்து எங்களுக்கு நீரானது கிடைக்கும். நீர் பெறப்படும் மூலங்களின் அடிப்படையில் எழுதிக் கொள்ளுங்க. தலையங்கம் இந்த தேதியை போட்டு இந்த தலையங்கம் மாதிரி எழுதிக் கொள்ளுங்க. நீர் பெறப்படுகின்ற மூலங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தல். வகைப்படுத்தல் தான் பார்க்க போறோம். நீர் பெறப்படுகின்ற மூலங்கள். மூலம் என்று நாங்க சொல்றது சோர்ஸ் எங்க இருந்து அது கிடைக்கும். இப்ப நான் நீர் வந்து கிணற்றுல இருந்து கிடைக்கிறது. கிணறு என்பதுதான் அந்த மூலம். சரி, அப்ப நீர் கிடைக்கின்ற வழிகள் எங்கெங்க இருந்து கிடைக்கிறது பார்க்க. சரியா, அப்ப அது நாங்க எங்கெங்க இருந்து கிடைக்குது என்பதை பாக்குறதுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் கொண்டு பார்ப்போம்.
man-made sources of water. Natural sources of water are those which can be found on earth naturally. These sources cannot be constructed by the human. Man-made sources of water are artificial sources which can be constructed by the human. சரி பாருங்க, இப்ப நாங்கள் பார்த்தது பல்வேறு மூலங்கள்ல இருந்து எங்களுக்கு நீர் கிடைக்கக்கூடிய வழிகள். அப்ப அங்கெல்லாம் நீர் காணப்படுகுதுண்டா எங்க இருந்து அவை கிடைக்கின்றன? அதாவது யோசிச்சு பாருங்க, கிணத்துல தண்ணி இருக்குண்டா கிணத்துல எங்க இருந்து தண்ணி வருது? குளங்கள்ல தண்ணி இருக்குண்டா அந்த நீர் எங்கிருந்து வந்தது? ஆறுகள்ல தண்ணீர் இருக்கிறதுண்டா அந்த நீர் ஆறுகளுக்கு எங்க இருந்து வருகிறது? அப்ப எங்களுக்கு அந்த நீர் கிடைக்கிற மூலங்கள அடிப்படையில நாங்க எப்படி வித்தியாசப்படுத்துகிறோம்? சரியா? அப்ப மழை நீரானது, மழையில இருந்து எங்களுக்கு கிடைக்கிற நீரானது அந்த நீர்த்துளிகள் மண்ணுல விழுந்து எங்க போகுது? அது தரையில பாய்ந்தோடுறத சில சமயம் பார்த்திருப்பீங்கள், அல்லது தரையினாலேயே உறிஞ்சி எடுத்து கொள்ளப்படும். அப்ப இந்த ரெண்டையும் நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படியும் மழை பெய்தா தண்ணி தேங்கி நிக்கிறத பார்ப்பீங்கள், அல்லது அது பாய்ந்து செல்றத பார்த்திருப்பீங்க. சரியா? அப்ப எங்களுக்கு அந்த நீர் விழும்போது தரையில நீரானது படைக்குள்ள அது எப்படி போய் சேருது? அதாவது மழை பெய்த நீர் எப்படி தரையில போய் சேருதா, அல்லது அடியில நிக்குதா, இல்ல கீழே உறிஞ்சப்படுதா, ஆறுகளுக்கு போகுதா என்பதை பார்க்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிசோதனை ஒன்று உங்களுக்கு தந்திருக்கேன். சரியா? அப்ப அந்த பரிசோதனைய நாங்க முதல்ல பார்ப்போம். சரியா? அப்ப இது இந்த பரிசோதனை உங்களுடைய பாட புத்தகத்தில 46வது பக்கத்துல தரப்பட்டு இருக்கு. சரியா? அப்ப அதுல பாருங்க. சரி, இதுல பாருங்க, நீரானது கிடைக்கிற முறைகள், நீர் பெறப்படுகின்ற பல்வேறு மூலங்களின் அடிப்படையில வகைப்படுத்துதல். அதுல பாருங்க உங்களுக்கு ஒரு செயற்பாடு ஒன்று தரப்பட்டிருக்கு. சரியா? நீர் பெறப்படுகின்ற மூலங்கள் அடிப்படையில எப்படி வித்தியாசப்படுத்துறது? அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி இருக்கணும்? கண்ணாடியாலான தொட்டி. சரியா? கண்ணாடியாலான தொட்டி என்றது உங்களோட மீன் தொட்டி மாதிரி ஒரு கண்ணாடி. ஒரு பக்கம் கண்ணாடி இருந்தாலும் பரவாயில்ல, வடிவா தெரியிற மாதிரி ஒரு தொட்டி ஒன்று எடுக்க வேண்டும். அதுக்குள்ள இங்க தரப்பட்டிருக்கிற இந்த அந்த மண்களை அடுக்குகளா, அந்த படைகளாக அதுக்கு மேல போட வேணும் அடியில இருந்து. சரியா? களிமண், மணல் மண், சிறுகற்கள், பரல்கள் போன்ற மண்ணின் கூறுகள். அப்ப இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? களிமண், மணல் மண், சிறுகல், பரல். அப்ப இதுகள் மண்ணினுடைய ஒவ்வொரு கூறுகள். சரியா? சம அளவில் சிறிய துவாரங்களை கொண்ட ஒரு பேணி. இந்த ஒரு பேணியில இதுல கீழ்ப்புறமாக சம அளவில துவாரம் இடப்பட்டிருக்க வேணும், துளையிடப்பட்டிருக்க வேணும். சரி, அந்த ஒவ்வொரு துளைகளுக்குள்ளாலையும் நீர் வழிந்து செல்லக்கூடிய மாதிரி காணப்பட வேணும். இந்த பொருட்களை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னா, அதற்குரிய செயல்முறை எப்படி செய்யறதுன்னு கீழே சொல்லியிருக்கிறேன் பாருங்க. படிமுறை: உருவில் காட்டியவாறு மண்ணில் அடங்கியுள்ள கூறுகளை கண்ணாடி தாங்கியினுள் ஒழுங்காக இடுங்கள்.
அப்ப எந்த ஒழுங்குல இருக்க வேணுமெண்டா, முதல்ல நீங்க இந்த கண்ணாடி தொட்டியை எடுத்து அதுக்கு அடியில சிறு கற்களை போட வேணும். சிறு கற்கள் என்றா சின்ன சின்ன கல்லுகள். சரியா? சின்ன சின்ன கல்லுகளை பொறுக்கி அந்த தொட்டிக்கு அடியில போடுறது. அதுக்கு மேல இந்த கல்லை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய பரல்கள் என்று சொல்லுவோம். கல்லு கொஞ்சம் பெருசா இருக்க வேணும். அதை விட சிறியதாக பரல்கள். அதுக்கு மேல மணல் என்றா தெரியும் தானே, கடற்கரையில இருக்கிற மணல் மாதிரி, அந்த மாதிரி அல்லது ஆற்று மணல். அதுக்கு மேல களிமண்ணா தண்ணிய உறிஞ்சி நல்ல திக்கா இருக்கிற களிமண். சரியா? சரி, இந்த மணல் படைகளை ஒன்றொன்றாக நாங்க போட்டுட்டு அந்த கண்ணாடி தாங்கிக்கு செட் பண்ணி வைக்கிற மணல் கூறுகள். அடுத்தது பாருங்க, இரண்டாவது படிமுறை. துவாரங்களை கொண்ட ஏணியினுள் நீரை ஊற்றி உறவில் காட்டியவாறு மண்ணின் மீது விழச் செய்யுங்கள். அப்ப நாங்க அந்த பேணியில ஒரு துளையிட்டு வச்சிருக்கு, அதுக்குள்ள தண்ணிய ஊத்தினா அந்த கீழ் உள்ள துவாரத்தினூடாக நீர் என்ன செய்யும், வழிய போகும். சரி, அந்த வழிஞ்சு வார தண்ணி இந்த மண்ணில விழும். முதலாவது எந்த மண்ணில விழப்போகுது? களிமண்ணில விழும். விழுந்து அது இப்படி வழிஞ்சு போகும் அல்லது கீழ் நோக்கி செல்லும். மூன்றாவது படிமுறை, நீர் பயணிக்கும் விதத்தை அவதானியுங்கள். அந்த விழுகிற தண்ணி எப்படி போகுதுன்றத அவதானிக்கட்டும். அது மேற்புறமாக வழிந்து செல்லக்கூடும், அல்லது களிமண்ணுகளால கீழே இறங்கி சிறுகற்கள் வரைக்கும் தொட்டின அந்த கண்ணாடி தாங்கின அடியில நிக்கக்கூடும். அதை நீங்க பாருங்க. அடுத்த படிமுறையில பாருங்க, அவதானிப்பினுடைய அடிப்படையில் பெறக்கூடிய முடிவுகள் யாவை? அப்ப நீங்க இத பார்த்துட்டு இதுல இருந்து என்ன முடிவுக்கு வருவீங்க? அதாவது உங்களுக்கு நீரானது எங்க போய் சேர்ந்து நிற்கிறது என்ற முடிவுக்கு நீங்க வருவீங்க. இப்ப இந்த துவாரங்களை கொண்ட பேணியில நாங்க ஏன் இந்த தண்ணிய ஊத்தைக்குள்ள அது இப்படி வழிய விடுறோம்னா, எங்களுக்கு மழை கிடைப்பது போல, அந்த மழை எப்படி சிறு 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 துளிகளாக நிலத்துல சிந்துமோ விழுமோ, அதே போல ஒரு செட்டப்புக்காகத்தான் நாங்க இந்த துவாரங்களை கொண்ட பேணி எடுத்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு இந்த செயற்பாடு, துவாரங்களை கொண்ட பேணியில இருந்து நீரானது சொட்டு சொட்டாக அல்லது துளி துளியாக விழுகிற இந்த செயற்பாடு எதை ஒத்ததாக இருக்கிறதுன்னா படிவு வீழ்ச்சி என்று சொல்லும். அதன் பெயர் படிவு வீழ்ச்சி. இப்படி மழை துளி விழுகிற செயற்பாடு எந்த முறை என்றா படிவு வீழ்ச்சியினுடைய முறை. அதே நீர், இந்த படிவு வீழ்ச்சி மூலம் கிடைத்த நீர் வழிந்து சென்று இப்படி ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறது, ஒரு இடத்துல போய் சேர்ந்து நிற்பது மேற்பரப்பில் காணப்படுகின்ற நீர் என்று சொல்லும். சர்ஃபேஸ், அதாவது இந்த பூமியினுடைய தரையின் ஏதோ ஒரு பகுதியில சேர்ந்து நிற்கும். அது சமுத்திரத்திலேயோ கடல்கள்லயோ ஆறுகள்லயோ ஓடைகள்லயோ ஏரிகள் தடாகங்கள் குளங்கள் நீர்வீழ்ச்சிகள் இப்படியாக எங்களுடைய பூமியினுடைய மேற்பகுதியின் ஏதோ ஒரு பகுதியில சேர்ந்து நிற்கும். அத சொல்றது மேற்பரப்பு நீர். எங்க பூமியின் மேற்பரப்பில அது காணப்பட வேண்டும். இப்ப பாருங்க, இந்த கண்ணாடி தொட்டியில இந்த மேலே இருந்த படிவு வீழ்ச்சி மூலம் விழுகிற நீரானது வழிந்து சென்று இதுக்குள்ள சேருது.
இந்த மண்ணுக்கு மேல தேங்கி நிக்கிற இந்த மேற்பரப்புல இருக்கிற நீர் தான் மேற்பரப்பு நீர். உதாரணம், இப்ப இதை நாங்க என்னன்னு சொல்லலாம், இப்படி தேங்கி வழிஞ்சு வந்து நிக்கிறது தான் கடலுக்கு போய் சேருது, ஆறுகளுக்கு போகிறது, நீருக்கு இந்த குளங்களுக்கு போற நீர். இதெல்லாம் இப்படி மழை படிவு வீழ்ச்சி மூலம் வந்து வழிந்து சென்று தேங்கி நிக்கிற நீர்கள். சரியா? அப்ப அப்படியே மழை வீழ்ச்சி அல்லது படிவு வீழ்ச்சியில வர நீர் களிமண்ணை தாண்டி மணலை தாண்டி சிறுகள் பரல் வரைக்கும் இங்க வரைக்கும் அடி வரைக்கும் தொட்டியில வர்ற நீர் அது நிலக்கீழ் நீர் என்று அழைக்கப்படும். நிலத்துக்கு கீழே வார நீர். அப்ப நிலத்துக்கு கீழே இருந்து நாங்கள் எடுக்க வேணுமெண்டா ஒன்று கிணறுகள் வெட்டி எடுக்க வேணும், அல்லது ஊற்றுக்கள், குழாய் கிணறு அல்லது ஊற்று. அப்படி நிலத்துக்கு கீழே இருந்து எடுக்கப்படுற நீர் நிலக்கீழ் நீர். இப்ப நிலத்துக்கு மேல நின்றுச்செண்டா, இப்ப உதாரணமாக இந்த நிலமட்டத்துக்கு மேல குளத்துக்கு இருக்கிறது மேற்பரப்பு நீர். நிலத்தை தோண்டி கிணத்துல எடுக்கிறது நிலக்கீழ் நீர் என்று சொல்ல. அப்ப நான் உங்களுக்கு இப்ப 3 வித்தியாசமான முறையில நீர் சேர்ற வடிவம் சொல்லி இருக்கிறேன் பாருங்க. ஒன்று, மேல இருந்து தண்ணி விழுகின்ற முறை. அதை எப்படி சொல்றது? படிவு வீழ்ச்சி. அதே விழுந்த நீர் வந்து ஒரு இடத்துல சேருவது மேற்பரப்பு நீர். ஒரு மேற்பரப்புல சேர்ந்து நீர். சிலது விழுந்த நீரானது அப்படியே மண்ணால உறிஞ்சி கொண்டு போய் நிலத்துக்கு கீழே போயிடும். அதை சொல்லுவது நிலக்கீழ் நீர் என்று சொல்லும். ஆகவே எங்களுக்கு நீரானது 3 வித்தியாசமான முறைகள்ல சேருது. எப்படி? படிவு வீழ்ச்சி மூலம் மேற்பரப்பில் உள்ள நீர், சரியா? பாருங்க, இங்கு துளைகளுடைய தகரப்பேணியிலிருந்து மண் மீது விழும் நீரை படிவு வீழ்ச்சி என கொள்ளலாம். அப்ப தகரப்பேணியால அந்த வழிகிற நீரானது படிவு வீழ்ச்சி என கொள்ளப்படும். தரை மீது விழுந்த நீர் மண்ணின் கூறுகளுக்கிடையே கீழ் நோக்கி சென்று மணல் பரல்கள் சிறுகற்களிடையே தேங்கி நிற்கிறத நிலக்கீழ் நீர் என்று சொல்லும். அடி வரைக்கும் போய் தேங்கிட்டுதண்டா அது நிலக்கீழ் நீர். மண்ணுக்கு மேற்பரப்புல தேங்கி இருந்தா அது மேற்பரப்பு நீர். அப்ப என்ன பார்க்கிறோம்? 3 வித்தியாசமான மூலங்கள்ல நீரானது கிடைக்கும். ஆகவே இதன் அடிப்படையில நீரானது இயற்கையாக படிவு வீழ்ச்சி மூலமோ அல்லது மேற்பரப்பிலேயோ அல்லது நிலக்கீழிலேயோ நீர் கிடைக்கப்பெறும். 3 மூலங்களிலிருந்து நீர் பெறப்படும். பாருங்க, படிவு வீழ்ச்சி மூலம் எப்படி நீர் கிடைக்கும்? இயற்கை சூழலில் மழை, பனி, பனிமழை, பனிக்கட்டி மழை, ஆலங்கட்டி மழை என பல்வேறு வடிவங்கள்ல படிவு வீழ்ச்சி ஏற்பட முடியும். அப்ப படிவு வீழ்ச்சி என்றா தண்ணி வந்து விழவேணும், கீழே வந்து விழவேணும். அப்ப எங்களுக்கு அத படிவு வீழ்ச்சிக்கு ஒரு நல்ல உதாரணம் மழை. மழையில எங்களுக்கு தண்ணி என்ன செய்யுது? மேல இருந்து கொட்டுது, படிவு வீழ்ச்சி. அப்ப இயற்கையாக எங்களுக்கு மழையில கிடைக்கும், பனியில கிடைக்கும் பனிமழை, பனிக்கட்டி மழை, ஆலங்கட்டி மழை, இது எல்லாமே படிவு வீழ்ச்சி. நீரானது எங்களுக்கு கீழே வந்து விழும். அப்ப அது எதுக்கு ஒப்பானது? அந்த பேணியில இருந்து துளி துளியாக நீரானது மண்ணில படுவதற்கு சமனானது இந்த படிவு வீழ்ச்சி. அடுத்தது பாருங்க, மேற்பரப்பு நீர். மேற்பரப்பு நீர் என்றா அது எங்க இருக்கும்? எங்கட மண்ணினுடைய மேற்பரப்பு. அவ சமுத்திரத்துல இருக்கலாம், கடல்கள்ல இருக்கலாம், ஆறுகள், ஓடைகள், ஏரிகள்,
தடாகங்கள், குளங்கள், நீர்வீழ்ச்சிகள் போன்றவற்றில் என்ன செய்யுது? சேர்ந்து காணப்படுகின்ற நீராக இருக்கு. சரி, அப்ப அது மேற்பரப்பு நீர் என்று சொல்லப்படும். மேற்பரப்புல இருக்கும். மேற்பரப்புண்டா இது மண்ணின் மேற்பரப்பு. எங்கட நாங்க இருக்கிற இந்த பூமியினுடைய மேற்பரப்புல இவை காணப்படும். அதுவே நிலக்கீழ் நீர் என்று நாங்க சொல்லுவது நிலத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய தண்ணி. அப்ப அது கிணறுகள்ல இருக்கலாம், ஊற்றுக்கள் இருக்கலாம், அல்லது குழாய் கிணறு. சரி, அதுல இருந்து எடுக்கிற நீரும் நிலத்துக்கு கீழே இருந்துதான் எடுக்க போறோம். குழாய் கிணறு, கிணறு, ஊற்றுக்கள், அதுல இருந்தெல்லாம் கிடைப்பது நிலக்கீழ் நீராக கொள்ளப்படும். ஆகவே நாங்க இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்? நீரானது கிடைக்கப்பெறுகின்ற 3 மூலங்கள்: படிவு வீழ்ச்சி, மேற்பரப்பு நீர், நிலக்கீழ் நீர். நாங்க முதல் திண்மம், திரவம், வாயு என்று படிச்சது நீரின் பௌதீக நிலை. நீரினுடைய 3 பௌதீக நிலை. இந்த 3ம் என்னது? இயற்கையில் நீர் கிடைக்கப் பெறுகின்ற 3 மூலங்கள் அல்லது நீர் கிடைக்கும் வகை. படிவு வீழ்ச்சி மூலம் கிடைக்கலாம், மேற்பரப்பில் இருந்து நீர் கிடைக்கலாம், நிலக்கீழில் இருந்து நீர் கிடைக்கும். சரியா? அப்ப 3 வித்தியாசமான முறைகளை பார்த்திருக்கு. அடுத்தது பாருங்க, உவர்திறனின் அடிப்படையில நீரை எப்படி வகைப்படும்? இந்த உவர்திறன் என்றா என்ன? இப்ப நீங்க சில சமயம் பீச்சுக்கு போயிருந்தா கடல் தண்ணி வாய்க்க விட்டுருப்பீங்க. இப்ப வாயில அந்த கடல் தண்ணி எடுக்க நீங்க எப்படி அது உவர்ப்பாக இருக்குது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப கடல் நீர் உவர்ப்பு தன்மையாக இருக்கும் என்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அதற்கான காரணம் என்ன? சாதாரணமா வீட்டுல இருக்கிற கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்ட நீர் நன்னீராக இருக்கிறது, அல்லது நீங்க குளங்களுக்கு போய் அல்லது ஆறுகள்ல குளிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அந்த நீர் நன்னீராக இருக்கிறது. அப்ப ஏன் கடலில் நீர் இப்படி உவர்ப்பு சுவையுடையதாக இருக்கிறது? சரியா? அப்ப ஒரு நீர் என்று சொன்னா அது கரையக்கூடிய ஒரு இயல்பை கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு பதார்த்தத்தை கரைக்கக்கூடிய. இப்ப உப்பை போட்டாலும் கரையும், சீனியை போட்டாலும் கரையும். ஏதாவது பதார்த்தங்களை கரைப்பதற்காக நீர் அதிக அளவில் நாங்க பயன்படுத்துவது உண்டு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இந்த கடல்ல இருக்கிற நீர் நிறைய தண்ணி தானே இருக்குது. அப்ப அது நிறைய பதார்த்தங்களை கரைத்திருக்கு. நிறைய பதார்த்தங்களை கரைச்சு ஒரு கலவையாக இருக்கும். அப்படி நிறைய உப்புக்கள் கரைஞ்சு போயிருக்கிறதுனாலதான் கடல் தண்ணி என்னவாக இருக்குது? உப்புக்கள் நிறைந்திருக்கு. அதனால கடல்ல இருந்துதான் நாங்க உப்பையும் எடுக்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்ப கடல் தண்ணி ஏன் உவர்ப்பாக இருக்கிறது இனிமே கேட்டா என்ன சொல்லுவீங்கள்? கடல் நீரில் அதிகம் உப்புக்கள் கரைந்து உள்ளமையா. அப்ப அதுல இருந்து நாங்க எந்த உப்பு சாப்பாட்டுக்கு எடுக்கிறதுண்டா? சோடியம் குளோரைட்டு. இப்ப இந்த பேர் உங்களுக்கு பிள்ளைகள் தெரியாம இருக்கலாம். இது அதனுடைய இரசாயன பெயர். நீங்க போக போக பெரிய வகுப்புகள்ல இதை நீங்க பார்ப்பீங்க. சரியா? சோடியம் குளோரைடு தொடர்பாக நீங்க நிறைய உப்புக்கள் படிப்பீங்க. வேற வேற உப்புக்களும் இருக்கு. மெக்னீசியம் குளோரைட் என்று இன்னொரு உப்பு இருக்கு. சோடியம் குளோரைட்ன்றது நாங்க சாப்பிடுகின்ற கரி உப்பு. நீங்க வீடுகள்ல வச்சிருக்கிற கரி உப்பு தான் சோடியம் குளோரைட். அப்ப கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? அங்க சோடியம் குளோரைடு அதிகம் கரைந்து இருக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு வினா எப்படி கேட்பினம்? கடல் நீரில் அதிக அளவில் காணப்படுகின்ற உப்பு எது? எந்த உப்பு? சோடியம் குளோரைடு. அல்லது கடல் நீர் உவர்ப்பு தன்மையாக இருப்பதற்கு காரணம் என்ன?
இந்த கடல் நீர் உவர்ப்பு தன்மையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்கு உப்புகள் கரைந்து காணப்படுது. சரி, அப்போ கரைஞ்சிருக்கிற தன்மையின் அடிப்படையில 3ஆக வகைப்படுத்தலாம். உப்புக்களினுடைய அளவை கொண்டு, அதாவது எங்க அதிகமாக இருக்குது, எங்க குறைவாக இருக்குது, எங்க உப்பு இல்லாம இருக்குது என்பதை அடிப்படையாக கொண்டு 3ஆக வகைப்படுத்த. ஒண்ணு நன்னீர், ஃப்ரெஷ் வாட்டர்ன்னு சொல்லுவோம். நல்ல தண்ணி, நாங்க குடிக்கிற தண்ணி மாதிரி. கொஞ்சம் சவர் நீராக இருக்குன்னா நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் கலந்த மாதிரி இருக்கவும். சவர் நீர் ஒரு லைட்டான ஒரு சவர் தன்மை இருக்கும். நல்ல உப்பாக இருக்காது, நல்ல தண்ணியாகவும் இருக்காது, ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு தண்ணி தான் சவர் நீர். உவர் நீர் என்று நாங்க சொல்லுவது சீ வாட்டர், அதாவது கடல்ல இருக்கிற தண்ணி. அதுல ஃபுல்லா உப்புக்கள் கரைஞ்சு உப்பு தண்ணியாகத்தான் இருக்கும். சரியா? அப்ப பாக்குறோம் என்னது, கரைந்துள்ள உப்புண்ட அடிப்படையில 3ஆ பிரிக்கலாம். அப்ப நாங்க இன்றைக்கு 2 வித்தியாசமான நீரை வகைப்படுத்தல் பார்க்கணும். இப்ப நீங்க அதுல மாத்தி எழுதக்கூடாது. உவர்திறன் அடிப்படையில நீரை எப்படி வகைப்படுத்துவீர்கள் என்றா, நன்னீர் என்றும் சவர் நீர் என்றும் உவர் நீர் என்றும் அழைக்க முடியும். நல்ல தண்ணியா இருக்கலாம், சவர் தண்ணியாக இருக்கலாம், உவர் தண்ணியாக இருக்கலாம். இப்படி சொல்ல உங்களுக்கு நீர் பெறப்படும் மூலங்களின் அடிப்படையில எவ்வாறு வகைப்படுத்தலாம்டா, அது நாங்க இதுக்கு முதல் படிச்சது. படிவு வீழ்ச்சி மூலம் கிடைக்கலாம், அல்லது நிலக்கீழ் நீராக இருக்கலாம், அல்லது மேற்பரப்பில நீராக இருக்கும். அப்ப 2ஐயும் நாங்கள் பிரிச்சு எழுத தெரிய வரும். அப்ப இவ்வளத்துக்குள்ளையும் நாங்க எப்படி வினாக்கள் செய்யறது என்று பார்க்க வேண்டும். சரியா? ரைட். அப்ப இந்த நீர் பெறப்படுகின்ற இந்த உப்புக்கள் அடிப்படையில நீரை நாங்க அப்படி 3 வித்தியாசமாக பிரிச்சு பார்க்கிறோம். அதுல பாருங்க, உப்பளங்கள்ல இருக்கிற உப்பளம்ண்டா என்னன்னு தெரியுமா? உப்பை நாங்க எடுக்கக்கூடிய இடம்தான் உப்பளம். அந்த உப்பளங்கள்ல கடல் தண்ணிய ஆவியாக்கித்தான் கரி உப்பு எடுக்கிறோம். உப்பளங்கள்ல இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ஆனையிறவுல உப்பளம் இருக்கு. யாழ்ப்பாணம் போற வழியில உங்களுக்கு தெரியும், அதுல ஆனையிறவு இருக்கு. ஆனையிறவுல உப்பளம் இருக்குது. அந்த உப்பளத்துல என்ன செய்யணும், கடல் தண்ணிய ஆவியாக்கி அதுல இருந்து சோடியம் குளோரைட், அதாவது கரையுப்பை பிரித்தெடுக்கிறார்கள். சரியா? அதே மாதிரி பாருங்க, நன்னீர் எங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கும். சரியா? பாருங்க, நன்னீரானது எங்களுக்கு கிணறுல இருந்து கிடைக்குது. கிணறுல இருந்தா நாங்க வழக்கமா என்ன குடி தண்ணி எடுக்க போறோம். குடிக்கிறதுக்காகவே கிணற்று நீர், நன்னீர். தடாகங்கள், ஆறுகள், ஓடைகள், நீர்வீழ்ச்சிகள் போன்றவற்றில் காணப்படுகின்ற நீரானது நன்னீர் என்று நன்னீர் என்று அழைக்கப்படும். இவற்றில் காணப்படும் நீரில மிக குறைந்த அளவு உப்புக்கள் தான் கரைந்திருக்கும். அப்ப நல்ல தண்ணியில உப்புக்கள் இல்லை என்று இல்ல, இருக்கும், மிக குறைந்த அளவுல இருக்கும். அதாவது கடல் தண்ணியில இருக்கிற அளவுக்கு உப்பு அங்கு காணப்படாது, குறைந்த அளவுல உப்பு இருக்கு. ஆனா உவர் நீர் காணப்படுகின்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா கடல்கள் மற்றும் சமுத்திரம். சின்ன சின்னதா இருக்கிற கடல்கள் பல சேர்ந்து சமுத்திரத்தை உருவாக்கும். சரி, அப்ப அந்த சமுத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா உவர் தண்ணி தான் இருக்கு. அப்ப உவர் தண்ணியில பாத்தீங்கன்னா உப்புக்கள் அதிகமாக கரைந்திருக்கும். அங்க உப்புக்கள் அதிக அளவில் கரைந்து காணப்படும். சரி, அப்ப சவர் நீர் எங்க இருக்குமெண்டா, எங்களுக்கு இந்த நல்ல தண்ணி இந்த உப்பு தண்ணியோட கலக்கிற இடமா இருக்கவும். அப்ப இந்த ஆறுகள் என்ன செய்யுது, நதிகள் எல்லாம் ஓடி ஓடி போய் கடலோட கலக்கும். அந்த கலக்கிற இடம் இருக்குத்தானே, அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க அப்ப? சவர் நீர், களிமுகங்கள். களிமுகங்கள்ல காணப்படுகின்ற நீர் என்ன நீர்? சவர் நீர் என்று சொல்லப்படும்.
அப்ப இவற்றில காணப்படுகின்ற உப்புக்களின் அளவு வந்து நன்னீரை விட கூடவா இருக்கும் உப்பு. ஆனா சவர் நீரை விட உவர் நீரை விட சவர் நீர்ல குறைவாக இருக்கும் உப்பு. பாருங்க இதுல இந்த கடலோட கலக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள ஆறு, அதுதான் பிள்ளைகள் அந்த கழிமுகம் என்று சொல்றோம். தண்ணி ஆற்று நீர் போய் கடலோட கலக்கிறதுக்கு பக்கத்துல, ஏனென்றா அதுல கடல் தண்ணியும் உள்ள வந்து நல்ல தண்ணியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி போய் இருக்கு. ஆகவே அந்த இடத்துல இருக்கிறது இந்த தண்ணி உவர் உவர்ப்பும் நன்னீரும் சேர்ந்த ஒரு சவர் நீராக காணப்படும். அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்களை கொண்டு என்ன செய்வோம், நாங்க வினாக்களுக்கு எப்படி விடையளிப்பது என்று பார்ப்போம். சரியா? அப்ப நாங்க இதுல தலையங்கம் போட்டிருப்பீங்க, நீர் பெறப்படுகின்ற மூலங்களின் அடிப்படையில இருந்து நீரை வகைப்படுத்துதல். அப்ப இதுல எப்படி வினாக்கள் வரும்டா எழுதி கொள்ளுங்க. முதலாவது வினா. முதலாவது என்று போட்டிருக்க, இயற்கையில் நீர் பெறப்படும் மூலங்கள் எவை? இயற்கையாக நீர் பெறப்படுகின்ற மூலங்கள். சரியா? ஒன்று படிவு வீழ்ச்சி. படிவு வீழ்ச்சி மூலம் கிடைக்கும். மற்றது மேற்பரப்பு நீர். மேற்பரப்பில் இருக்கிற நீர். மூன்றாவது நிலக்கீழ் நீர். நிலக்கீழ் நீர் கிணறுகள்ல, குழாய் கிணறுகள்ல இருக்கிற நீர். சரியா? நீர் பெறப்படும் மூலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதற்கு முதலாவது கேள்வி. இரண்டாவது வினா எழுதிக் கொள்ளும். இரண்டாவது வினா, படிவு வீழ்ச்சி மூலம் நீர் கிடைக்கும் படிவு வீழ்ச்சி மூலம் நீர் கிடைக்கும் முறைகள் எவை? படிவு வீழ்ச்சி மூலம் எப்படி நீர் கிடைக்கும்? அப்ப நாங்க பார்த்தோம், படிவு வீழ்ச்சி என்ன உண்டு, மழை பெய்வதன் மூலம் கிடைக்கும். வேற எங்களுக்கு எப்படி பனி மூலம் கிடைக்கும். அடுத்தது பனிமழை, பனி மூலம் கிடைக்கலாம் அல்லது பனிமழை. பனிமழையிலிருந்து கிடைக்கலாம், பனிக்கட்டி மழையிலிருந்து கிடைக்கலாம்,
பனிக்கட்டி மலை அல்லது ஆலங்கட்டி மலை. எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது வினா. படிவு வீழ்ச்சி மூலம் எப்படி எப்படி எங்களுக்கு நீரானது கிடைக்கும்? இரண்டாவது வினாவை எழுதி முடிச்ச மூன்றாவது வினா. இரண்டாவது வினா எழுதி முடிச்சார்கள். மூன்றாவது வினா எழுதிக் கொள்ளும். மேற்பரப்பில் காணப்படும் மேற்பரப்பில் காணப்படும் நீருக்கு உதாரணம் தருக. மேற்பரப்பில் காணப்படும் நீருக்கு உதாரணம் தருக. மேற்பரப்பில் இருந்தா எங்கட மண்ணுக்கு மேல பூமியில காணப்படுகிற நீர். எங்கெங்க? சமுத்திரங்கள், கடல், ஆறு, குளம், ஏரி, தடாகம், நீர்வீழ்ச்சி. ஆன்சர்ஸ் தெரிஞ்சாக்கள் எழுதிக் கொள்ளுங்க. தெரியாதாக்கள் பார்த்து எழுதிக் கொள்ளுங்க. உங்களோட புத்தகத்திலேயும் இல்லாதவற்றுக்கான விடைகள் கண்டிப்பா இருக்கு. இப்ப நீங்க வாசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு விடைகள் தெரியும். சரிங்களா? மேற்பரப்பில் காணப்படக்கூடிய நீருக்கு உதாரணம். சமுத்திரம், கடல், எழுதிக் கொள்ளுங்க. சமுத்திரம், கடல், ஆறு, ஏரி, குளம், நீர்வீழ்ச்சி. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி நிற்கிறத நீங்க பார்க்க முடியும். நான்காவது வினா. கடல் நீர் இல்ல நான்காவது வினாவை கொள்ளுங்க. நிலக்கீழ் நீருக்கு உதாரணம் ஒன்று தரும். நிலக்கீழ் நீருக்கு உதாரணம் தருக. நிலத்துக்கு கீழே தண்ணீருக்கு கிணறு மற்றும் குழாய் கிணறு.
அப்ப இன்றைக்கு நாங்க நீர் பெறப்படுகின்ற மூலங்கள், மேற்பரப்பு நீர், படிவு வீழ்ச்சி நீர், நிலக்கீழ் நீர் தொடர்பாகவும் அது எங்கெங்க இருக்கும் என்பது தொடர்பாகவும் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த வகுப்புல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை என்று சொன்னா நாங்கள் அடுத்த வகுப்பில உவர்திறன் அடிப்படையாக கொண்ட நீர வகைப்படுத்தல விரிவாக பார்க்கலாம். இதோட நான் அந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். தேங்க்யூ so much.